ஹலோ காய்ஸ். திஸ் இஸ் புவனேஷ். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog யூடியூப்பில். இந்த ஃபர்ஸ்ட் vlogன்றது நான் எதை பற்றினா என்னோட மேரேஜ். ஸோ எஸ், என்னோட மேரேஜில் வந்து இப்போ இன்னைக்கு 16, என்னோட மேரேஜ் வந்து 18. இதுக்கான ப்ராசஸ், என்னென்ன பேக்கிங் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் பேக்கிங் முடிஞ்சுது. என்னென்னலாம் பண்ணலான்றதை நான் வந்து அடுத்தடுத்த கிளிப்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog தான். எனக்கு பெருசாலாம் வராது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் பிடிச்சிருந்தா பாருங்கள். காய்ஸ், நான் வந்து 15th வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. ஷூஸ் இங்கே இருக்குது. சன் கிளாஸஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. நான் ரெடி ஆகணும். இப்போது நான் 4 o'clock, எனக்கு 4 o'clock ஷிஃப்ட் முடியும். 4 o'clock அப்புறம் நான் வந்து நிரா இருக்கா, டாக் இருக்கா. அவளை போய் நான் போர்டிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். அவளை கூட்டிகிட்டு போகணுன்ற விருப்பம் இருக்குது. பட் முடியல. ஏன்னா அவளை ஒரு ஆள் கேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சோசியலைஸ் இல்லை அவள். அதை அவளை கொஞ்சம் நான் விட்டுட்டு தான் வந்தாகணும். வேறு வழி இல்லை. விட்டுட்டு போகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமிக்கிறேன் யாருன்னு. நிரா இந்த இருக்க பாருங்க. இவரா வாடி 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 மோளே, வாங்க இங்கே வாங்க. இவதான். ஸோ இவளை விட்டுட்டு போகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் மம்மி ஆல்ரெடி இவங்களுக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றணும். நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். குளிச்சு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் விடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாய் சொல்லு. 3 days ஒழுங்காக இருக்கணும். சரியா? ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டம். ஓகே. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஆல்மோஸ்ட் டன். நான் பேக்கிங்கிறது நான் அங்கே போய் காமிக்கிறேன். சரி ஆயிட்டிங்களா? ஓகே, இங்கே ஷூ. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு இப்போ நிலா வந்து போர்டிங்கை விடணும். அம்மா ரெடி, உள்ள சேட்டன் ரெடி, அப்புறம் அங்கே சிவா ரெடி, எல்லோரும் ரெடி, ஆல் செட். நாங்கள் வந்து கிளம்புறோம். போய் நான் இதில் போய் போட்டிங் விட்டுட்டு அங்கே போய் நான் பார்க்குறேன் வீடியோ. இதில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே தென் எல்லாம் ரெடி. ஹாய் ஹாய் ஷோ ஹாய். இப்போது வந்து 4 o'clock வந்து மெகந்தி ஃபங்க்ஷன். அதுதான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. பியர்டு வந்து கொஞ்சம் அன்வான்டாக வந்துட்டுருக்கு. அவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. முடிச்சுட்டு ஒரு 4 to 5 மெகந்தி ஃபங்க்ஷன் அங்கே வந்துட்டுருக்கா. ഡാൻസ് ചേട്ടൻ എൻ്റെ കല്യാണത്തിന് വന്നതിൻ്റെ വലിയ ഡ്രീമാണ്. ഒന്നും പറയരുത്. വന്ന ഉടനെ ഫോട്ടോ എടുത്ത് ഫുഡ് കഴിച്ച് അപ്പം തന്നെ വേണമെങ്കിൽ വിട്ടോ. പ്ലീസ് വരണം. ഞാൻ ഒരാൾ நாளை காணும். விளாக் எடுத்தேன், எல்லாமே போயிடுச்சு. வ்ளாக் எடுத்தா எல்லாம் மிஸ்ஸா. விளாக் எடுத்து எல்லாம் போயிடுச்சு. அங்கே வரைக்கும் நம்ம ஊரில் ஃப்ளாட் வரைக்கும் விளாக் எடுத்தேன். அதுக்கு 4 நாள் கல்யாண நாள், அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற நாள். இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock 2:30. மெகந்திலாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ரூமில் செட் ஆயாச்சு. தூங்கலான்னு போகிறப்போ அடிச்சு எழுப்பி விட்டாச்சு. சரி, நீ தூங்க டைம் இல்லை. இப்போ வந்து மேக்கப் போடணும், அப்புறம் பைட்ஸ் எடுக்கணும், ஃபோட்டோகிராஃபர் வருவாங்கள்ல, ஃபோட்டோகிராஃபி வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு 4:30 இல்லை 5 o'clock டெம்பிள் போகணும். அங்கே வந்து என்னோடய ப்ரைடு வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ப்ரைடு யாருன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ரெடி ஆகிட்டு வரலாம். ஓகே, முடிச்சிட்டேன். எனக்கு காஃபி இல்லாமல் மார்னிங் வந்து அடுத்த ஒர்க் நடக்கிறது சான்ஸே இல்லை. அதனால் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். காஃபி இருக்குது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஆகிறோம். மேக்கப் ரெடி ஆகிறோம், அதையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது கூட கொஞ்சம் இன்றைக்கூட என்னோடய சிங்கிள் லைஃப் வந்து மறக்கையா கதமாக போகுது. பார்க்கலாம், வச்சு. ஓகே. காஃபி நாங்கள் 2 பேர் குடிச்சிட்ருக்கோம். இவர் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் எல்லாமே இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஹெல்தி எல்லாத்துக்குமே. ப்ரோ ஹாய், என் பேர் ரமேஷ். ஓகே, நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்துக்கோங்க, இதான் என்னோடய காஸ்டியூம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இல்லை, ஓகே தான். ஆல்மோஸ்ட் ஹேர் வந்து செட் பண்ணியாச்சு. இனி மேக்கப் போயிட்டுருக்கு.
இது முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுற காஸ்டியூம் என்ன முண்டும் வெறும் டவல் மாத்திரம் இல்லை. இங்கே வந்து ஷர்ட் அலௌடு இல்லையா குருவாயூரில், அதனால் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணலை. யாரும் அதை கண்டுக்கக்கூடாது. ஆனால் வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, என் ஃபேஸ் வச்சு நான் 6 பேக் கூட தான் சுற்றுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லை, என் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், என் பாடி டிஃப்ரெண்ட். ஓகே.
அதான்